விஜய்கிட்ட வந்து வெண்ணிலாவோட மாமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி வெண்ணிலாவ ஏத்துக்க சொல்லியும், அதே டைம்ல காவேரி வந்து விட சொல்லியும், இத கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிரு. மரியாதையா வீட்ட விட்டு வெளிய போங்க. என் பொண்டாட்டிய வந்து கைவிட சொல்றீங்களா? அவ்வளோதான் உங்களுக்கெல்லாம் மரியாதை. நானும் போனா போதும் விட்டுட்டு இருந்தா ஓவரா போயிட்டே இருக்கீங்க. இவளுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்ததுக்கு எனக்கு இந்த இந்த தேவை தான் இதெல்லாம். அப்படியே விட்டுக்கணும் இவளெல்லாம் அப்படி சொல்றாரு. அத கேட்டு வந்து அப்படியே மனசு கலங்கி போறாங்க வெண்ணிலா. ம் என்ன விஜய் இப்படியெல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுறது? உன்ன அப்படியே விட்டுருந்தா இந்த பிரச்சனையே எனக்கு வந்திருக்காது. போனா போதுன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்ததுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா? என் பொண்டாட்டி உன்னை எவ்வளோ வந்து மனவேதனையோட என் மேலே நம்பிக்கை இருந்தால் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னை பற்றியும் என் பொண்டாட்டி பற்றி ஒன்றுமே புரிஞ்சுக்காம எங்கள் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக உன் மாமா கூட்டின்னு வந்திருக்க. சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து என் கண்ணு முன்னாடி நிற்காது, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் இங்கே தான் இருப்பேன் விஜய், யார் என்ன சொன்னாலும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீ போல அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடு சொல்லிட்டேன். என் மூஞ்சிலே முடிச்சிடாத. 2 பேரும் வந்து பேட்டி கொடுத்தீங்கல்ல, வந்து என் மேலே கேஸ் போடுறேன்னு சொன்னீங்கல்ல, போய் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் உங்களுக்கு இடம் கிடையாது. மரியாதை வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்றாங்க. அது கேட்டு என்ன தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க? வெண்ணிலா அவங்கள நம்பி வந்த பொண்ணு இப்படிலாம் பேசலாமா? என்ன நம்பி வந்த பொண்ணா? என்ன யாருங்க நம்ப சொன்னது? எனக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நான் அவ்வளோ படித்து சொல்லிட்டு இருக்கேன். எதையுமே கேட்காத ஒரு கல்யாணம் ஆன பையன்கிட்ட வந்து இன்னொரு பொண்ணை ஏற்றுக்க சொல்கிறீங்க. இதுவே வந்து வெண்ணிலாவுக்கு கல்யாணம் ஆகிருந்ததுன்னா அவங்க புருஷன்கிட்ட இன்னொரு பொண்ணு வந்து அவங்க வீட்டில் ஏற்றுக்க சொல்ல ஏற்றுப்பீங்களா நீங்கள்? சே உங்களுக்கு அசிங்கமாக இல்லை அப்படியே பேசுறதுக்கு அப்படின்றாங்க. உடனே வந்து தாத்தா பாட்டி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. மரியாதை வீட்டை விட்டு போயிடுங்க. என் பேரண்ட் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. அவங்க வந்து வெண்ணிலா வந்து ஓ அந்தளவு ஆகிடுச்சா விஜய் உனக்கு? அப்போது நீ வந்து என்னை போக சொல்கிறியா? ஆமாம் உன்னை போக தான் சொல்கிறேன். முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. நீயே என்னை தேடி வர வைக்கிற, சீக்கிரமாகவே உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆகும். அந்த நாளுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு அப்படி சொல்லி வா மாமா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்னம்மா நீ இப்படி கூட்டிகிட்டு வந்த? வேறு வழியே இல்லை மாமா. ஓவராக தான் விஜய் பேசுகிறாரு. ஆனால் விஜய் என்னை தேடி வருவார் மாமா. எனக்கு நல்லாவே தெரியும். விஜய் மனசில் நான் தான் இருக்கேன். சும்மா அவர் வேணால் சொல்லலாம். அந்த காவேரி மேலே இருக்கிறதெல்லாம் உண்மையான காதல் இல்லை மாமா. அவங்களுக்காக அவர் யோசிக்கிறாரு அவ்வளோதான். மற்றபடி ஏன் மேலே தான் உண்மையான காதல் இருக்குது. அதை நான் நிரூபிப்பேன் மாமா உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ராகினி வந்து எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஊருக்கு போனீங்கன்னா எப்படி வந்து வெண்ணிலாவோட விஜயை சேர்த்து வைக்க முடியும்? என் வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லைம்மா வேணாம்னு சொன்னோன்னா வம்படியாக கூட்டின்னு போயிடுறாங்க. இங்கே வந்து எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி தான் விஜய் சொல்வார்னு. அதுக்கு தான் அங்கெல்லாம் போனால் நியாயம்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிறபடி கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். நீங்கள் சொல்கிறபடி தான் கேட்டு வந்து இந்த மாதிரி மீடியாவில் நாங்கள் பேசணும். ஆனால் மீடியாவில் வந்து பேசுனதால விஜய் ரொம்ப கோவமாயிட்டார். அப்படி தாங்க கோவமாவார். அதுக்கப்புறம் அவர் சமாதானப்படுத்திக்கலாம். நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி. அதை கேட்டுட்டு வந்து வெண்ணிலாவுக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. கண்டிப்பாக விஜய் எனக்கு கிடைப்பார்ல அங்கிள் அப்படின்னு. கண்டிப்பாக கிடைப்பாருமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து அன்பரசு வராரு. அன்பரசு பார்த்தோட செமையாக டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவர் வந்து என்னை மன்னிச்சிடுமா, என்னால் தான் வந்து உன்னை இந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். உன்னையும் விஜய் நான் எப்படியா சேர்த்து வச்சிடமா, என்னை மன்னிச்சிடுமா சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. உன்னை வந்து வெண்ணிலாவும் மன்னிச்சிடுறாங்க. சரிங்க, ஆனால் என்னை விஜயோடு சேர்த்து வைக்கணும்னு கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. எப்படியாவது விஜய் கோயிலுக்கு வர வச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் விஜயை நம்ம ஈஸியாக வந்து தாலி கட்ட வச்சிடலாம் வெண்ணிலாவோட கழுத்தில் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி இங்கே ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து காவேரி ஒரே குழப்பம் அடைகிறாங்க. ஒன்றுமே புரியல காவேரிக்கு. எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜய்க்கு ஃபோன் எடுக்கல. இப்போ என்ன நிலைமையில் அவர் இருக்காருன்னு தெரியலையே. மீடியாக்காரங்களாம் அவரை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. இந்த நிலைமையில் அவர் என்ன தான் பண்ண போகிறாரு? அந்த வெண்ணிலா பேர் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போகிறாங்க காவேரி. இங்கே ராகினி வந்து காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தையும் வந்து விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது கோவிலில் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி நீ என்ன சொல்கிற அப்படின்னு. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நீ என் ஃபோன்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கல, அதனால தான் என் அப்பா ஃபோனுக்கு வந்து பேசுகிறேன். நீ வேணால் வந்து பார்த்துக்கோ. நான் சொல்கிறது உண்மை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு போகிறோம். அப்போ உனக்கு லைவாகவே நான் அனுப்புகிறேன் அப்படி சொல்லிட்டு போய் இப்போ கட் பண்ணிடுறாங்க. இங்கே தவிச்சு போகிறாங்க காவேரி. ஒன்றும் புரியல காவேரி. விஜய்க்கே கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் ஃபோனே எடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. தாத்தாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்கிறாங்க காவேரி. அதை கேட்டு தாத்தா என்னம்மா சொல்கிற? விஜய் இப்போ தான் ஃபோன் ஏதோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனானேம்மா அப்படின்னோடனே என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு. சரிம்மா நான் உடனே கிளம்பி போய் பார்க்குறேன், எனக்கு கவலைப்படாதுன்னு சொல்கிறாரு. விஜய் வந்து கோயிலுக்கு வந்தோடனே செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எல்லாரையும் பார்த்துட்டு இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது. என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். எக்காரணம் கொண்டும் எனக்கு ஒய்ஃப்னா அது காவேரி தான். இந்த வெண்ணிலா வந்து எவ்வளோ பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் வெண்ணிலா நீ வந்து என்னை மிரட்டினாலும் சரி நான் பண்ணிய மாட்டேன் அப்படின்றாரு. எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. நான் வந்து இந்த உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து நீ எப்படி போனாலும் எனக்கு கவலை, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியன்றாரு. அந்த டைமில் காவேரி அங்கே வராங்க. பார்த்து அப்படியே கண்கலங்கிற காவேரி ஓடி வந்து விஜய் கட்டிக்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா இதை பார்த்து.